வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவரையும் எங்கள் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்போதெல்லாம் உறவுகள்ல வெளிப்படைத்தன்மைன்றது ரொம்ப முக்கியம். ஆனா, சில விஷயங்கள மறைக்கலாம்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனா, அது ஒரு உறவுக்குள்ள பெரிய பிரச்சனைய கொண்டு வரும். இன்னைக்கு நாம பெண்களிடமிருந்து ஒருபோதும் மறைக்கக்கூடாத 10 விஷயங்கள் பத்தி தான் பேசப் போறோம். வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். 1. உங்களது கடந்த கால உறவுகள். உங்களுடைய கடந்த கால உறவுகள் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவாங்க. அது உங்களுக்கு கஷ்டமானதா இருந்தாலும், வெளிப்படையா பேசுறது நல்லது. நீங்க மறைக்கும்போது, அவங்க அத வேற எங்கேயாவது இருந்து தெரிஞ்சுக்கும்போது, அது உறவுல பெரிய விரிசலை ஏற்படுத்தலாம். 2வது, உங்களது நிதி நிலைமை, பணம். இது பல உறவுகள்ல ஒரு முக்கியமான அங்கம். உங்களுடைய நிதி நிலைமை, கடன், முதலீடுகள் பத்தி வெளிப்படையா பேசுறது ரொம்ப முக்கியம். இது எதிர்காலத்துல எந்த விதமான தவறான புரிதல்களுக்கும் வழிவகுக்காது. 3வது, உங்களது உடல்நலப் பிரச்சனைகள். உடல்நலம் ரொம்பவே பர்சனலான விஷயம். ஆனா, உங்களுக்கு ஏதாவது கடுமையான உடல்நலப் பிரச்சனைகள் இருந்தா, அத உங்க பார்ட்னர் கிட்ட சொல்றது அவசியம். அவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அதே சமயம் அவங்க எதிர்கால திட்டங்களுக்கும் அது உதவியா இருக்கும். 4வது உங்களது கனவுகள் மற்றும் இலக்குகள். உங்க எதிர்கால கனவுகள், குறிக்கோள்கள் பத்தி அவங்க கிட்ட பேசுங்க. ஒருவேள அது அவங்களோட கனவுகளோட ஒத்துப் போகலாம். இல்லன்னா அவங்க உங்களுக்கு எப்படி ஆதரவா இருக்க முடியும்ன்றது தெரிஞ்சுப்பாங்க. 5வது உங்களது குடும்ப பிரச்சனைகள். குடும்ப பிரச்சனைகள் ரொம்ப பர்சனலா இருக்கலாம். ஆனா, உங்க குடும்பத்துல ஏதாவது பெரிய பிரச்சனை இருந்தா, அத உங்க பார்ட்னர் கிட்ட சொல்றது ரொம்ப முக்கியம். அவங்க உங்க கஷ்டத்துல பங்கெடுத்துக்குவாங்க. 6வது உங்களது நண்பர்கள் பற்றிய உண்மைகள். உங்களுடைய நண்பர்களைப் பத்தி உங்க பார்ட்னருக்கு உண்மையான விஷயங்களைச் சொல்லுங்க. சில நண்பர்கள் உங்களுக்கு முக்கியமானவர்களா இருக்கலாம். ஆனா, அவங்களோட சில பழக்கவழக்கங்கள் உங்க பார்ட்னருக்கு பிடிக்காம போகலாம். ஒளிவு மறைவின்றி பேசுறது உறவுக்கு நல்லது. 7வது உங்களுக்கு உள்ள அடிமையாக்கும் பழக்கங்கள். உங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள், புகைப்பிடித்தல், மது அருந்துதல், சூதாட்டம் போன்றவை இருந்தா, அத மறைக்காம சொல்றது நல்லது. அவங்க உங்களுக்கு ஆதரவு குடுத்து, அதிலிருந்து மீள உதவலாம். இல்லன்னா அதை எப்படி சமாளிப்பதுன்னு தெரிஞ்சுக்கலாம். 8வது உங்களுடைய கடந்த கால தவறுகள். நாம எல்லாருமே வாழ்க்கையில தவறுகள் செய்வோம். உங்க கடந்த காலத்துல ஏதாவது பெரிய தவறுகள் செஞ்சிருந்தா, அத மறைக்காம உங்க பார்ட்னர் கிட்ட சொல்லுங்க. அவங்க உங்கள புரிஞ்சுக்க வாய்ப்பிருக்கு. 9வது நீங்கள் அவசரமாக எடுத்த முடிவுகள். சில நேரங்கள்ல நாம அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்திருப்போம். அது நல்ல முடிவா இருந்தாலும், கெட்ட முடிவா இருந்தாலும், அத உங்க பார்ட்னர் கிட்ட வெளிப்படையா சொல்லுங்க. இது உங்க உறவுல நேர்மையை உருவாக்கும். 10வது உங்களது உணர்வுகள் மற்றும் பயங்கள். கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க உணர்வுகள், பயங்கள், கவலைகள் பத்தி வெளிப்படையா பேசுங்க. நான் கோவமா இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. இப்படி உங்க மனசுல என்ன இருக்கோ, அத மறைக்காம சொல்லுங்க. அப்போதான் அவங்க உங்கள முழுமையா புரிஞ்சுக்க முடியும். பாத்தீங்களா நண்பர்களே? இந்த 10 விஷயங்களையும் நாம ஒரு பெண்ணிட்டமிருந்து மறைக்காம வெளிப்படையா பேசும்போது, உறவுல ஒரு ஆழமான நம்பிக்கை உருவாகும். நம்பிக்கை தான் எந்த உறவுக்கும் அடித்தளம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த விஷயங்கள்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுல சந்திப்போம். நன்றி.